யாரு? ராம், உள்ளவா. எங்க எங்க ராம் வந்திருக்கான். சொல்லு ராம். என்ன ராம்? உண்மையை சொன்னா மகாலட்சுமி சித்தி கோவப்பட்டு 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. பசங்க பாவம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தூங்கலையா? என்ன மகா? எனக்கு என்னன்னே தெரியலங்க. அவன்தான் ஏதோ சொல்ல வந்தான். என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறான். ராம், என்னாச்சு? என்னடா, தூக்கம் வரலையா? அது ஒண்ணு இல்லப்பா, டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்கதான் வந்தேன். இதுக்கா கீழேந்து மேல வந்த? இல்ல சித்தி, அங்க இருக்கும்போது அப்பாவுக்கு கரெக்ட் டைம்க்கு டேப்லெட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஞாபகத்தில் வந்துட்டேன். நீ சொன்னேல்ல, அதே மாதிரி டைம்க்கு நான் கொடுத்துட்டேன். நீ போய் தூங்கு. இதுக்குதான் வந்தியா? வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒன்றும் இல்லைப்பா. சாரி சித்தி, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். பரவாயில்ல ராம், நீ போய் நிம்மதியா தூங்கு. ராம், வேற ஏதாவது சொல்லணுமா? அப்பா, இல்லடா, வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். சொல்லிடலாமா? என்னாச்சு ராம்? இல்ல ஒன்றும் இல்லை சித்தி. குட் நைட். ஏதோ சொல்லதான் வந்திருக்கான். ஆனா சொல்றதுக்கு தயங்கி சொல்லாம போறான். என்னவா இருக்கும்? இப்படிதான் மகா, ராம் கேரளால இருக்கும்போது தூங்கவே மாட்டான். டைமுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் தூங்குவான். சீதாவை கொலை பண்ண நினைச்சவங்க இந்த குடும்பத்து ஆளுங்க தான். இப்ப எதுக்கு நீ கால் பண்ற? சேது, போங்க வெளியே. ஆடிட்டர் சார், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க நல்ல நேரத்துக்குள்ள இங்க வந்துருவீங்கல்ல? லேட் பண்ணிடாதீங்க. ஏய், போய் ஆடிட்டு வந்துடுறேன். போ, நான் பார்த்துட்டு வரேன். டேய் ராமு, ராம், என்னடா திடீர்னு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டா? என்ன விசேஷம்? காரணம் இருக்கு மாமா. அப்படியா? மகா, ராம் கோயிலுக்கு போறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றான். என்னன்னு கேளு. அது எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது சித்தி. இப்ப என்ன தெரியுது? சொல்லுங்க சித்தி பாப்போம். என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் ராம்? உன் பேர்ல இருக்கிற 20% ஷேர என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறல, அதுக்கு தான் கோயிலுக்கு போற. கரெக்ட் தானே? கொலகாரி, உங்களை பத்தி எனக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். என்ன ராம் யோசிக்கிற? நான் சொன்னது சரிதானே? நானா உனக்கு உயிர் தானே? ஆமா சித்தி. நீ அடுத்தவங்க உயிரை எடுக்கிற ராட்சசின்னு எனக்கு தெரியும். சொல்லு ராம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீ கோயிலுக்கு போறது கூட எனக்காக தானே? ஆமா சித்தி, கேட்டீங்களா? உங்களுக்காக தான். உண்மையாவே உங்களுக்காக தான். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல முடிவோட வருவோம். அப்படியா? அர்ச்சனா,
ராம் என்ன சொல்றான் பாத்தியா? ஆமாங்க. அவன் பேசுறது வயித்துல பாலை வாக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க. ராம் யார் வளர்ப்பு? அது மட்டும் இல்லாம ராம் உன்னோட செல்லமாச்சே. ஆமாங்க. ராமுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ராம் நம்ம குடும்பத்தோட வாரிசாச்சே. நீங்க சொன்னது உண்மைதாங்க. ராம் என் செல்லம். சீதாவும் உங்களுக்கு செல்லம் தானே? என்னாச்சு சித்தி? சீதாவும் உங்களுக்கு செல்லம் தானேன்னு கேட்டேன். நான் தப்பா கேட்டுட்டானா? சேச்சே, நீ கேட்டதுல தப்பு இல்ல ராம். சரியாதான் கேட்ட. சீதா யாரு? என் புள்ள ராமோட மனைவியாச்சே. நீ என் செல்லம்னா சீதா என் தங்கம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தாங்க மாட்டேன்ல. பாஸ், என்ன நடக்குது பாஸ் இங்க? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. இனிமே எல்லாமே புதுசா தான் இருக்கும் சீதா. கேட்டியா சீதா? உன்னை அர்ச்சனா சித்திக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ அவங்களுக்கு தங்கமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா சித்தி தாங்க மாட்டாங்க. அப்படியா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. அர்ச்சனா யாரு? மகாவோட ரைட் ஹேண்ட் ஆச்சு. உன் மேல மகாவுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி உன் மேல இவங்களுக்கு பல மடங்கு பாசம். பின்ன அப்படிதானே அர்ச்சனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சீதா மேலயும் எனக்கு பல மடங்கு பாசம் தான். இத பாருங்க, மகாவும் அர்ச்சனாவும் கோவப்படுற மாதிரி தெரியும். ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். சொன்ன சுபாஷ், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இடிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அண்ணே, ஆடிட்டர் வர நேரமாச்சு. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. அர்ச்சனா பேர்ல சொத்தை மாத்துறதுல இவ்வளவு அவசரப்படுறீங்க? கிரேட் ராபரி. மாமா, சொத்தை ஒண்ணு தூக்கி கொடுக்கல, அவங்களோட ரைட்ஸை தான் கேக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம பேசி குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சத்யா, என்ன பேசுற நீ? வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு போ. அப்படி சொல்லுங்க அங்கிள். பேச்சு மட்டும் இல்ல, நடத்தையும் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். டேய், உன்கிட்ட கேட்டாங்களா? ஏயா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். அண்ணன், அவங்க பேசினா மட்டும் தப்பு இல்ல, இவ பேசினா மட்டும் தப்பா? தப்புதான். வயசுக்கு மீறி பேசினா தப்புதான். என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்கெல்லாம் எந்த தப்ப மிச்சம் வச்சிருக்கீங்க? ராம், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவங்களும் உன் தங்கச்சிங்க தான். நான் மட்டும் அவங்கள தங்கச்சியா நினைச்சா போதுமா? அவங்க தங்கச்சிங்க மாதிரி நடந்துக்கலையே. மகா, ராம் மேல என்ன தப்பு இருக்கு? அவன் சரியாதான் சொல்றான். என்ன சரியா சொல்றாரு? எங்க மேல எப்பவும் பழி போடுறதுதான் அவருக்கு வேலையா போச்சு. என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க? உள்ள போங்க. ஏய், பேசுறத பாத்துக்கிட்டே இருக்க, உள்ள கூட்டு போ. அதானே, பொம்பளை பசங்களுக்கு எதுக்கு இவ்ளோ வாயி? ஏங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க. அர்ச்சனா தெரியும். போங்கடி. வாய் அடிங்க. போங்க. என்ன ஆச்சு பாஸ்? உங்க அர்ச்சனா சித்தி அநியாயத்துக்கு நல்லவங்களா மாறிட்டாங்க. புரியலையா சீதா? 25% ஷேர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அண்ணே, நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ராம், ஆடிட்டர் இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்ததும் கையெழுத்து போட்டு அப்புறமா கோயிலுக்கு போய்க்கலாம்ல? ஆஹா, இல்ல சித்தி. ஆடிட்டர் வரதுக்குள்ள நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். கோவில்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. மகா, ராம எதுக்கு தடுக்கிற? நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். சீதா தங்கம், ராம கூட்டிட்டு போயிட்டு வாடா. கிளம்புங்க. ஐயோ, எனக்கு அப்படியே தலையே சுத்துதே. நான் இந்த உலகத்துல தான் இருக்கேனா?
மாய உலகம் சீதா, உஷாரா இருக்கணும். சீதா, நீ குறும்பா பேசுறது எனக்கு தெரியுது. கிண்டல் பண்ணாம சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வாமா. சித்தியே சொல்றாங்கல்ல, போயிட்டு தான் வரணும். வா சீதா. மாமா போலாம் வாங்க. வா போலாம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அப்படியே போயிடு. என்னக்கா பாசம் அப்படியே பொங்குது போல, தையக்கறிய நல்லா கொஞ்சுறீங்க. என்ன பண்றது மகா, அந்த தையக்காரிய தங்கம் வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் கெட்ட நேரம். இல்லக்கா, நல்ல நேரம். ஆமா மகா, அவன் கையெழுத்து போட்டுட்டா நமக்கு நல்ல நேரம் தான். அக்கா, கையெழுத்து போட்டுட்டு டிராம் ட்ரைனிங்க்கு போனதும் நாம டார்ச்சர் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி மகா, எவ்வளவோ பொறுத்தாச்சு, இத பொறுத்துக்க மாட்டோமா? மீரா, உடனே பார்க்கணும் கோயிலுக்கு வாங்கன்னு ராம் சொன்னாப்ல, என்ன விஷயமா இருக்கும்? சாமி கும்பிடுதான். ஏன் நம்ம 2 பேரும் என்ன பூசாரியா? அவங்களுக்கு கோயிலுக்கு வந்து சாமியை மட்டும் கும்பிடுனா அவங்க வந்து கும்பிடலாம்ல, நம்மளையும் வர சொல்லணும். ஆமால்ல, அப்ப ஏதோ காரணம் இருக்கு. ஏன் நீ சீதாட்ட கேட்கலையா? கோயிலுக்கு வாங்க, நானும் பாசும் வரோன்னு சொன்னா, அதுக்கு மேல வேற என்ன கேட்பாங்க? இதோ அவங்களே வந்துட்டாங்க, டைரக்டாவே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹாய் சத்யா. என்ன ராம்? நாங்க மட்டும் தான் சுத்தணுமா? நீங்களும் வாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க சுத்திட்டு வாங்க. எல்லாரும் சுத்தலாம் வாங்க. லேடிஸ் நீங்க பொறுமையா போயிட்டு கும்பிட்டு வாங்க, நாங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்டா? என்ன பண்ணீங்க ரெஸ்ட் எடுக்க? ஒண்ணுமே பண்ணாம தான் டயர்ட் ஆயிட்டோம். நீங்க போங்க. அக்கா, அவங்க வரதா இல்ல, நீங்க வாங்கக்கா போலாம். சரி வா போலாம். என்ன ராம், ஏதாவது பிரச்சனையா? சீதா, முட்டாள்தனமா இருக்கு சீதா. எதுக்கு ஷேரை மாத்தி கொடுக்கணும்? வேற வழி இல்லக்கா. பாஸ் ட்ரைனிங் போயிடுவாங்கல்ல, ஆபீஸ் ஃபைல்ல கையெழுத்து போட முடியாது, அதனால மாத்தி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சீதா, இதுல ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் மாத்த வேண்டான்னு ராம் கிட்ட சொல்லிடு. நான் எப்படிக்கா சொல்ல முடியும்? பாஸ் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்களே. இனிமே போய் வேணான்னு சொன்னா நான் சொல்லி கொடுத்ததா தான் நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் சீதா. ராம் கேரளா போயிருக்கும் போது மொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னை என்ன கொடுமை பண்ணாங்கன்னு பார்த்தல. நினைச்சே பார்க்க முடியல அதெல்லாம். தப்பு பண்ணாத சீதா. ஷேரை எழுதி வாங்கிட்டாங்கன்னா உன்னை மட்டும் இல்ல, ராமையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. நடந்தது எதையுமே நீ ராம் கிட்ட சொல்லலையா? சாப்பிட கூட விடாம சாப்பாடெல்லாம் குப்பையில போட்டாங்க, அத கூட நீ சொல்லலையா? வேண்டாம்க்கா, அதெல்லாம் சொன்னா பாஸ் ட்ரைனிங் போக மாட்டாங்க, அதனாலதான் நான் சொல்லல. தப்பு பண்ணாத சீதா, இதெல்லாம் அதிகமாயிட்டே போகும், பயப்படவே மாட்டாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா ராம் கிட்ட சொல்லிடு. இல்லக்கா, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா பாஸ் ட்ரைனிங்க்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு கனவு முக்கியமா சீதா முக்கியமான்னு கேட்டா சீதா தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அவங்க கனவு நிறைவேறணும், அவங்க IPS ஆபீசர் ஆகணும், அதுதான்க்கா என்னோட ஆசை. தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்ல வேணாம்க்கா. உன்னால அந்த வீட்ல இருக்க முடியுமா சீதா? ராம் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அந்த வீட்ல? இருக்க விட மாட்டாங்க சீதா. உனக்கு அது புரியுதா இல்லையா? புரியுதுக்கா,
என்னால சமாளிச்சு இருக்க முடியும். சேது அங்கிளுக்கு உடம்பு குணமாகணும்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இனிமே நான் எதுக்கு பொறுத்து போகணும்? அப்போ சேது அண்ணன் குணமாகணும்னு சொல்லாம மறைச்ச. இப்போ உண்மையை சொன்னா ராம் ட்ரைனிங்கை விட்டு வந்துருவான்னு பயந்து சொல்லாம மறைக்கிற. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியா போயிடும் சீதா. இதெல்லாம் பரவாயில்லையா? நினைச்சா பயமா தான் இருக்குக்கா. இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். எப்படியோ பாஸ் IPS ஆகணும். நான் சல்யூட் அடிக்கணும். மொத்த பேரும் சேர்ந்து உன்னை விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நீ ஒரு ஆளு என்ன பண்ணுவ சொல்லு? யார் சொன்னது நான் ஒரு ஆளுன்னு? நீங்க இருக்கீங்க, டாடி அங்கிள் இருக்காங்க, சத்யன் இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இந்த கடவுள் இருக்குல்ல. நான் எதுக்கு கவலைப்படணும்? அக்கா, எந்த விஷயத்தையும் மாத்த சொல்லாதீங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நீங்க வாங்கக்கா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சார். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. மகா மகா இது வரேன்க்கா. சீக்கிரம் வா. ஆடிட்டரும் லாயரும் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ராம் சார் பேர்ல இருந்த 25% ஷேரை அர்ச்சனா மேடம் பேருக்கு மாத்தி டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. ராம் சார் சைன் போட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆமா. டாக்குமெண்ட்டை பார்க்கலாமா? அதை நீங்க படிச்சு பார்க்காம ப்ராசஸ் பண்ண முடியுமா சார்? சார் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இதோ கொடுக்குறேன். செல்வி. அம்மா. செல்வி சீக்கிரம் வா. அம்மா. போய் ஸ்ட்ராங்கா 2 காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. ஏய் செல்வி, அங்க என்ன பார்வை? உள்ள போ. அண்ணே கொடுங்கண்ணே, நானும் படிச்சு பார்க்குறேன். கொடுங்க. இந்தாங்க பாருங்க. ஏங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க? நான் படிக்கிறேன், கொடுங்க. நான் தான் படிக்கணும். சரி, நீங்க உள்ள வாங்க. சரிங்க மேடம். அவங்க டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு வரட்டும். சரிங்க மேடம். வாங்க. வாங்க. அர்ச்சனா இது இருக்கு பாரு. அதான் அதான். சரி. அந்த சீதாவை தான் உயிரோட விட்டுட்டல. லூசு பையல. திரும்பவும் மிரட்டி பணம் கொடுக்கலான்னு பாக்குறியா? ஒரு பைசா கூட தரமாட்டோம். ராம், என்ன கொடுமை இது? எப்படி நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க? எனக்கே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இவங்களெல்லாம் இப்படியே விட்டா பெரிய தப்பாயிடும். இவங்கெல்லாம் அனிமல்ஸ், ஹியூமனே கிடையாது. எனக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சிலாம் கிடையாது. இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ராம், லேட் பண்ண வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. கையில எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு why delay? நானும் அப்படிதான் நினைச்சேன். தங்கச்சிங்களை நினைச்சா பாவமா இருக்கு சத்யா. எனக்கு மனசு வரல. என்ன பேசுற ராம் நீ? அதுக்காக கோலாகாரன்னு தெரிஞ்சோ விட முடியுமா? என்ன புரியாம பேசுற? ராம், இட்ஸ் a crime. அர்ச்சனா பண்ணது பெரிய crime. ஃபேமிலி பேரு அசிங்கமாயிடும் சத்யன். மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பேசுற நீ? மனசு கேட்க மாட்டேங்குதா? இவ்வாறு பணம் கொடுத்து கூலிக்கு கொலை பண்றவங்களை விட்டு உன் பொண்டாட்டிய கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவரு இது ரொம்ப பெரிய தப்பு. இன்னொரு முறை இப்படி அட்டன் பண்ண மாட்டாங்க. என்ன தைரியத்துல சொல்ற நீ? அப்பா கிட்டயும் மகா சித்திக்கிட்டையும் சொல்லாம தான் போனேன். தங்கச்சிங்களை நினைச்சு சொல்லல. நல்ல வேலை சொல்லல. ஏன்னா இந்த ஆபரேஷனுக்கு மூல காரணமே மகாவா தான் இருக்கும். மாமா,
எதுக்கு எடுத்தாலும் சித்தியை குறை சொல்லாதீங்க. மகா சித்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுவாங்க. துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் சொல்லுவாங்க. சூழ்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சூழ்ச்சி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது மாமா. நான் என்னத்த சொல்றது? அர்ச்சனாவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சு, மகாவுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன கேட்டா அர்ச்சனாவை விட டேஞ்சர் மகாதான். ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு மகா சித்தியை குறை சொல்லாதீங்க. இப்ப என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பண்ணலான்னா அதான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றல. என் பேர்ல இருக்கிற 25% ஷேரை அர்ச்சனா சித்தி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சித்தி சொல்லிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. சொத்தையும் பிடிங்கிப்பாங்க. சும்மாவே கொலை பண்ண நினைச்சவங்க சொத்தையும் கொடுத்தா விட்டுருவாங்களா? ராம், பி மெச்சூர்டு. குழந்தை மாதிரி பேசாத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சத்யா. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். கொலைதான் பண்ணணும். நாமளும் கூலிக்கு ஒரு கொலைகாரனை பிடிச்சி கொலை பண்ணணும். வேற என்னடா பண்றது? இவங்கள விட்டு வைக்கிறது பெரிய பாவம். போட்டு தள்ளனா சொர்க்கத்திலேயாவது இடம் கிடைக்கும். மாமா, உருப்படியா பேசுங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வைக்கிறதா எனக்கு சரின்னு படுது. சத்யா, வேற ஆப்ஷனே இல்லையா? எதுக்கு ஆப்ஷன்? இது கொலை முயற்சிடா. இதுல என்ன ஆப்ஷன் வேணும் உனக்கு? இங்க பாருங்க மாமா, போலீஸ் கேஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்ல நீங்க ஒதுங்கிக்கங்க ப்ளீஸ். ராம், நான் சொன்னா கேப்பியா? கம்ப்ளைண்ட் மட்டும் வேணாம் சத்யா. வேற என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இவ்வளோ நல்லவனா இருந்தா அவங்க இப்படி தான் இருப்பாங்க. நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. சொல்லுங்க.